லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அம்மா, இப்ப நான் கட் அண்ட் ரைட்டா எல்லார் முன்னாடியும் சொல்றேன். இனிமே கார்த்திக்கும் யமுனாவுக்கும் கல்யாணம்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. அது மட்டும் இல்லம்மா, இந்த கல்யாணம் நடக்கிறதுல யமுனாவோட அம்மா மீனாட்சி அம்மா அவங்களுக்கே சம்மதம் இல்ல. இது உண்டா இல்லையான்னு நீங்களே கேட்டு பாருங்களேன். அது எங்க அம்மா ஏதோ கோவத்துல சொன்னாங்க. அதுக்கு பிறகு என்னெல்லாமும் நடந்துருச்சு. அதெல்லாம் இப்போ எல்லார் முன்னாடியும் சொன்னா திரும்ப உங்களுக்கு நெஞ்சு வலி வருமேன்னு பாக்குறேன். சொல்லவா? என்ன சக்தி, மிரட்டி பாக்குறியா? நானே சொல்றேன். ஆமா, யமுனா இப்போ எங்க வீட்ல தான் இருக்கா. இப்போ அதுதானே நீ சொல்லி காமிக்கிற. அம்மா, அந்த விஷயம் என் பையன் கெஞ்சி கேட்டுக்கிட்டான். அதுக்கும் இந்த பஞ்சாயத்துக்கும் என்ன சம்பந்தம்? ரங்கநாயகி அம்மா, மீனாட்சி அம்மாவுக்கு முதல்ல கார்த்திக்கும் யமுனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல சம்மதமான்னு நீங்களே விசாரிங்க. சக்தி, உங்க அம்மா மீனாட்சிக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இருக்கா இல்லையாமா? இங்க பார், தெளிவா ஆமாவா இல்லையான்னு மட்டும் பதில் சொல்லு. பாத்தீங்களாம்மா, நான் என்ன யோசிச்சனோ அதையே தான் மீனாட்சி அம்மாவும் யோசித்திருக்காங்க. அப்புறம் என்ன இன்னும் பஞ்சாயத்து வேண்டி இருக்கு? முடிச்சு விடுங்க. அதோட இந்த கல்யாண பேச்ச எல்லாரும் இப்பவே நிப்பாட்டுருங்க. ஏன் பையனாச்சு நாங்களாச்சு, எங்களை தொந்தரவு பண்ண வேணாம். என்னங்க, அவங்களுக்கு போன் பண்ணுங்க. பாதியிலே நீ நிச்சயத்தை இப்பவே முடிச்சிடலாம். சரி வா. ஹலோ, என்ன அப்படிலாம் ஈஸியா பஞ்சாயத்தை முடிக்க முடியாது. ரங்கநாயகி அம்மா, எங்க அம்மா கோகிலம்மா பேசுறத பத்தி எல்லாம் முதல்ல கல்யாணம் பண்ணிக்க போற 2 பேர்கிட்டயும் கேளுங்கம்மா. அவங்க என்ன சொல்றாங்கன்னு நீங்களே கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. அதான் சரி. ஏங்க, என்னங்க இது அநியாயமா? தேவை இல்லைங்கிற அர்த்தத்துல நான் சொல்லல. ரங்கநாயகி அம்மா, இங்க பாருங்க, எனக்கு நெஞ்சு வலி வேற. என்னால நிறைய நேரம் பேச முடியாதுமா. அம்மா, எனக்கு நல்லா தெரியுமா, என் பையன் என் பேச்ச தட்ட மாட்டான். ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியுமா. கார்த்தி, உனக்கு நல்லாவே தெரியும்ல அம்மாவுக்கு. நீங்க கேளுங்களேன், அவனே சொல்லுவான். அவனுக்கு அவனோட அம்மா தான் முக்கியம்னு. நிச்சயமா சொல்றேன், அவங்கிட்டயே நீங்க கேளுங்க. யமுனாக்கா, எனக்கு வேற வழியே தெரியல. நான் உண்மையை சொல்லிடுறேன். ரங்கநாயகி அம்மா, கேளுங்க. கார்த்திக் சார் சொல்லட்டும் யமுனாக்காவை பிடிக்கலன்னு. அதே மாதிரி எங்க அக்கா கிட்டயும் கேளுங்க. எங்க அக்காவும் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா பஞ்சாயத்தை கூட்டினதுக்காக உங்க ஒவ்வொருத்தர் காலையும் நான் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா அதோட எல்லாம் நான் விட்டுற மாட்டேன். ரங்கநாயகி அம்மா, இவ வேணும்னு ஏதோ டிராமா பண்ணிட்டு இருக்கா. ஏங்க இந்த விஷயத்த பையனையும் பொண்ணி ஏங்க கேட்கணும்? யமுனா, சொல்லுமா, உனக்கு கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமா இல்லையா? என்னைக்கு இருந்தாலும் கார்த்திக் தான் என் புருஷன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. என்ன பிடிக்கலன்னு ஒருவேளை கார்த்திக் சொன்னாலும்
சாகுற வர கார்த்திக் தான் என்னோட புருஷன். கார்த்திக், இப்ப நீ சொல்லுப்பா, உனக்கு யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமா? கார்த்திக் சார் சொல்லுங்க. மா, மனசளவுல எப்பவும் யமுனா தான் என் மனைவி. என்ன நடந்தாலும் சரி, நான் அவளை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். கோகிலா, கோகிலா, என்னமாச்சு? கோகிலா, என்னாச்சு? எல்லார் முன்னாடி இப்படி பேசுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? உனக்காக தானே இவ்வளவு உனக்கு கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டு மணமேடை வரைக்கும் வந்தோம். கல்யாணம் நின்னு போனதுக்கு நாம என்னடா பண்றது? கோகிலா, உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, இல்ல மீனாட்சி அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிற அவசியம் இங்க தேவையே இல்லம்மா. கல்யாணம் பண்ணிக்க போற 2 பேரும் இங்க பஞ்சாயத்துல எல்லார் முன்னாடியும் அவங்களோட முடிவை சொல்லிட்டாங்களே. இதுக்கப்புறமும் நீங்க உங்க பையனுக்கு வேற ஒரு பொண்ணை பாக்குறதெல்லாம் நல்லா இல்ல. அம்மா, இது என்னமா அநியாயமா இருக்கு? அந்த சக்தி பண்ண பிரச்சனையாலதான் கல்யாணமே நின்னது. அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? ஏன் அந்த விஷயத்தை பத்தி மட்டும் இங்க யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? உங்க பையன் கல்யாணம் நின்னு போனதுக்கு ஒரு வகையில நானும் காரணமாயிட்டேன். நாம எல்லாரும் சேர்ந்து பண்ண தப்புக்கு இந்த பொண்ணோட வாழ்க்கைய பறிச்சிடவே கூடாது. கரெக்டா சொன்னீங்கம்மா. அதனால்தான் நாங்க இந்த பஞ்சாயத்தையே கூட்டணும். இப்ப நீங்களே பார்த்து ஒரு நல்ல முடிவா சொல்லுங்கம்மா. பஞ்சாயத்துல நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நாங்க எல்லாரும் கட்டுப்படுறோம். இத பாரு, இதுக்கெல்லாம் நீ கட்டுப்பட்டு இரு. அது உன் தலையெழுத்து. நான் ஏன் கட்டுப்படணும்? ரங்கநாயகி அம்மா, உங்களுக்கு தெரியாதது இல்ல, நாங்க இந்த ஊரை சேர்ந்தவங்க இல்ல, நாங்க சென்னையை சேர்ந்தவங்க. என் பையனுக்கு இந்த ஊர்ல வேலை, அதனால வீடு எடுத்து தங்கி இருக்கோம். ஆனா அதுக்காக உங்க ஊர் பஞ்சாயத்து முடிவுக்கெல்லாம் நாங்க கட்டுப்படணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. ஏதோ பஞ்சாயத்துன்னு கூப்பிட்டீங்க, உங்க மேல இருக்கிற ஒரு மரியாதைக்கு நியாயமா நீங்க பேசுவீங்கன்னு நாங்க வந்தோங்க. ஆனா இங்க என்ன, இதுக்கெல்லாம் நான் கட்டுப்பட மாட்டேம்மா. என்னங்க, வாங்க போலாம். டேய் கார்த்திக், போலாம் வா, சீக்கிரம். நில்லுங்க. இப்ப இந்த பஞ்சாயத்து முடிவுக்கு கட்டுப்படாம இன்னும் ஒரு அடி நீங்க எடுத்து வச்சீங்க, அப்போ உடனே நீங்க இந்த ஊரை காலி பண்ண வேண்டியதா இருக்கும். அப்புறம் இந்த ஊருக்குள்ள நீங்க நினைச்சாலும் வர முடியாது. அது எப்படி? இந்த ஊர்ல இருக்கிற வேலை உங்களுக்கு வேணும், இந்த ஊர் மக்களோட ஆதரவு உங்களுக்கு வேணும். ஆனா இந்த ஊர் பஞ்சாயத்துக்கு மட்டும் நீங்க கட்டுப்பட மாட்டீங்களா? கோகிலாத்த, ஒருத்தவங்க எந்த ஊர்ல வாழ்றாங்களோ அந்த ஊரோட சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு தான் வாழணும். இது கூட உங்களுக்கு தெரியாதா? மா, என்னம்மா தேவையில்லாமலாம் பேசுறீங்க? மா, புதுசா ஏதாவது பிரச்சனையை கலப்பாதீங்கம்மா. கொஞ்ச நேரம் சும்மா இருங்கம்மா. சும்மா இருடா. கோகிலா, கொஞ்சம் அமைதியா இரு. ஊரை பகைச்சுக்கிட்டு வாழ முடியாது. நான் என்னோட முடிவை சொல்லிட்டேன். நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் நான் கட்டுப்படுறேன். நானும் இந்த பஞ்சாயத்துக்கு கட்டுப்படுறேமா. இப்போ என்னோட தீர்ப்ப சொல்றேன். கார்த்திக்கும் யமுனாவுக்கும் இன்னும் 10 நாள்ல கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது கோகிலாவோட கடமை. இந்த முடிவை என்னால கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. என் பையனுக்கு லட்சமா கொட்டி கொடுக்க 1000 பேர் காத்துட்டு இருக்காங்க. இந்த அன்னக்காவடியை நான் என் மருமகளா ஏத்துக்கணுமா? இது என்னமா அநியாயம்? என் ஆசை ஒண்ணு கூட நிறைவேறாம எதுக்குங்க இந்த கல்யாணம் நடக்கணும்? கோகிலா, நான் இன்னும் என் தீர்ப்ப சொல்லி முடிக்கல. எதுக்குமா இப்படி அவசரப்படுறீங்க? சரி விடுங்க, உங்க ஆசைதான் என்ன?
அத கொஞ்சம் வெளிப்படையா இந்த பஞ்சாயத்துல சொல்லுங்க, அதையும் கேட்போம். அது உங்களுக்கே தெரியுமேம்மா, நான் இதுல என்ன புதுசா சொல்ல போறேன்? பரவாயில்ல, பஞ்சாயத்துல எல்லார் முன்னாடியும் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. சரிம்மா, சொல்றேன். ஆ, நான் 80 பவுன் நகை கேட்டேன். இப்ப அவங்க கிட்ட 40 பவுன் இருக்கு. அதனால ரொக்கமா ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லுங்க. அடுத்த நிமிஷமே யமுனாவுக்கும் என் பையனுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். 10 லட்சமா? அம்மா 10 லட்சமா? சரி, இன்னும் 10 நாள்ல கோகிலா கேட்ட 10 லட்சம் ரூபாய் பணத்தை சக்தி கோகிலா கிட்ட கொடுத்தாகணும். இது பிராது கொடுத்த சக்தியோட கடமை. அப்படி கொடுத்தா 10 நாள்ல கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். அப்படி ஒருவேளை சக்தியால பணத்தை கொடுக்க முடியலன்னா மீனாட்சி குடும்பம் இனிமே கார்த்திக்கோட கல்யாண விஷயத்துல தலையிடவே கூடாது. மீனாட்சி குடும்பம் இந்த பஞ்சாயத்தோட முடிவுக்கு கட்டுப்படணும். ஒருவேளை சக்தி பணம் தரல அப்படின்னா கார்த்திக்கும் கோகிலாமா சொல்ற பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த கல்யாணத்தை தடுக்கவோ இல்ல அந்த கல்யாணத்துல போய் பிரச்சனை பண்ணவோ யாருக்குமே அதிகாரம் கிடையாது. என்னடா பணம் தர சொல்லி பஞ்சாயத்தே சொல்லுதுன்னு யாரும் நினைக்காதீங்க. இது பொண்ணு வீட்லயே ஏற்கனவே பணம் தர அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டதுதான். அதனாலதான் இந்த தீர்ப்பு. இது போதும், என் வயித்துல பாலை வாத்துட்டீங்கம்மா. சக்தி, நல்லா கேட்டுக்கோ. 10 நாள் உனக்கு டைம். 10 நாள்ல 10 லட்சம் ரூபாய், அவ்வளவுதான். நல்லா கேட்டுக்கோ சக்தி, இன்னும் உனக்கு 10 நாள் டைம். 10 நாளுக்குள்ள 10 லட்சம் ரூபாய், அவ்வளவுதான். இதுதான் இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு. எல்லாரும் கலையலாம், போயிட்டு வாங்க. வெற்றி, உடனே வீட்டுக்கு வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன வெற்றி, இப்படி ஒரு தீர்ப்பை சொல்லிட்டு போயிட்டாங்க உங்க அம்மா? 10 நாள்ல எப்படி 10 லட்சத்தை புரட்டுறது? இந்த அளவுக்கு ஒரு தீர்ப்பு சொன்னதே பெரிய விஷயம். பணத்துக்கு என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். நிறைய விஷயங்களை உடச்சு பேச முடியல கார்த்திக் சார். அப்படி பேசியிருந்தா எல்லா பிரச்சனையும் இன்னைக்கே முடிஞ்சிருக்கும். புரியுது வெற்றி. நீங்க மட்டும் எங்க கல்யாண விஷயத்தை பத்தி பேசியிருந்தா அப்புறம் எங்க அம்மாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். ஆமா சக்தி, ரொம்ப தேங்க்ஸ். எங்க நீ சொல்லிடுவியோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். நீ இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படிக்கா சொல்லுவேன்? சாரி சார், நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஆமா யமுனக்கா, சத்தியமா நானும் அதை யோசிக்கவே இல்லை. பரவாயில்ல சக்தி, எங்க தலையெழுத்து என்னமோ அது அப்படியே நடக்கட்டும். என்ன சக்தி, 10 நாள்ல பணத்தை ரெடி பண்ணிடுவியா? கார்த்திக், இதுலயும் என்ன குறை சொல்லிடாத. பஞ்சாயத்து சொன்ன முடிவுப்பா. கோகிலா, நீ எதுவுமே பேச வேண்டாம். முதல்ல இங்கிருந்து கிளம்புவோம். ஏய் கார்த்தி, வா போலாம். ம். வா கோகிலா. கிளம்பலாம், வாப்பா. கார்த்திக், என்னடா நீ மட்டும் வர? ஓ, போய் யமுனாவை கூட்டிட்டு வா. என்ன அப்படி பாக்குற? போய் அவளை கூட்டிட்டு வா. அம்மா,
என்னடா பாத்துட்டு இருக்க? அம்மா நான் சொல்றேன், போய் அவளை கூட்டிட்டு வா. அத்தை கண்டிப்பா என்னை எங்கேயும் விட்டுட்டு போவாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா உங்களை இப்படி சொல்லி அனுப்புறாங்க. என்னால நம்பவே முடியல கார்த்திக். ஆமா யமுனா, என்னாலையும் தான் நம்பவே முடியல. எப்படியோ இப்போதைக்கு இந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. நாம தப்பிச்சோம். சக்தி, பணத்துக்கு என்ன பண்ண போறோம் தெரியலக்கா. ஆனா எப்படியாவது ரெடி பண்ணி தான் ஆகணும். சரி, அதெல்லாம் நாங்கள் 2 பேரும் பார்த்துக்குறோம். நீங்கள் முதல்ல கிளம்புங்க. கார்த்திக் சார் கூட்டிகிட்டு போங்க. வா யமுனா. சரிடி, நான் வரேன். போலாம். வரேன் வெற்றி. கோகிலா, இப்ப எதுக்கு அவளை நம்ம வீட்டுக்கு வர சொல்ற? சனிய தொலைஞ்சதுன்னு தலைமொழிட்டு வர வேண்டியதானே? புரியாம பேசாதீங்க. அந்த வெற்றி சும்மா இருக்க மாட்டான். 10 நாள்ல பணம் புரட்ட முடியலன்னு சக்திக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அவளும் சும்மாவே இருக்க மாட்டான். 2 பேரும் சேர்ந்து யாருக்கும் தெரியாம யமுனாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்கன்னா? ஐயோ, இதை யோசிக்காம போயிட்டேனே. கோகிலா, அந்த வெற்றி அப்படி செய்யறவன் தான். அந்த சக்தியும் சாமானியப்பட்ட ஆள் இல்ல. நான் ஒரு விஷயத்தை செஞ்சேன்னா அதுக்கு பின்னாடி 1000 காரணம் இருக்குங்க. அப்புறம் நாம 2 பேரும் கண்கொத்தி பாம்பா இருக்கணுங்க. அந்த யமுனா நம்ம வீட்ல என் கண்ணு முன்னாடியே இருக்கட்டும். கார்த்திக் மேல நீங்க ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. வெறும் 10 நாள் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள பறந்து போயிடும். நிச்சயம் அந்த 10 லட்சத்தை சக்தியால புரட்டவே முடியாது. அப்படி என்ன, நாம நினைச்ச மாதிரி நம்ம பையன் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திடலாம். 10 நாள்ல 10 லட்சம். சூப்பர் சக்தி, உன்னால எப்படி புரட்ட முடியுதுன்னு நானும் பாக்குறேன். ஏய், என்னடா இவ பைத்தியமாய் தனியா பேச ஆரம்பிச்சிட்டா? பைத்தியமே தான். வா போய் என்னன்னு பாப்போம். கொஞ்சம் தள்ளுங்க. வழிய விட்டு நில்லுங்க பூஜா. சும்மா சும்மா ஏன் நந்தி மாதிரி குறுக்க வந்து நிக்கிற? அதாவதுடா, சக்தி நெட்ட வாங்கின மாதிரி ஒரு நாள் நம்ம அண்ணட்ட வாங்கினாதான் பூஜா கரெக்டா வருவாங்க. ஏய் 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 ஏய், சும்மா இரு. ஏன் டென்ஷன் ஆகுற? நடந்ததுல பாதி பிரச்சனை உன்னாலதான் ஊருக்கே தெரியும். அததான் சொன்னோம். இவர்கிட்ட என்னடா பேசிக்கிட்டு வாடா, ஒரு நாள் மாட்டி அந்த மூஞ்சிலேயே குத்தணும். என்னங்க என்ன பண்றீங்க? என்ன ரங்கநாயகி, பஞ்சாயத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் இல்லைங்க, நல்ல தீர்ப்பு தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். கோதண்டம், கோதண்டம், அம்மா, கோதண்டம், உள்ள போய் ஒரு 15 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வாங்க. இதோ எடுத்துட்டு வரமா. 15 லட்சமா? எதுக்கு ரங்கநாயகி? இருங்க இருங்க. $15 லட்சமா? இது அத்தை என்ன செய்ய போறாங்க? அம்மா இந்தாங்க. வெற்றி இங்க வா. இந்த வெற்றி, கோகிலா கேட்ட பணத்துக்கு மேலேயே இருக்கு. இத பார், இன்னும் வேணும்னாலும் நான் தரேன்டா. முதல்ல இத கொண்டு போய் அவ முகத்துல விட்டேறி. யமுனாக்கும் கார்த்திக்கும் நீயே நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைடா. இந்த பிரச்சனை இதோட முடியட்டும். புடி. ஐயோ அத்தை. பூஜா, நீ இதுல தலையிடாத. அதுக்கு இல்லத்த, இந்த பணத்தை நீங்க கொடுத்தா கோகிலாமா வாங்கிப்பாங்களான்னு கேட்க வந்தேன். அவங்க உன்னை தலையிடாதன்னு சொன்னா இப்படி எல்லாம் நீ எதுவும் கேட்க கூடாதுன்னு அர்த்தம். அம்மாக்கு தெரியாத இதெல்லாம் நீ அம்மாவுக்கே சொல்லி தரியா? அதுக்கு இல்ல. சரித்த, நான் எதுவும் பேசல, நீங்க கொடுங்க. டேய், நீ இன்னும் என்னடா பாத்துட்டே இருக்க? போ, பணத்தை கொண்டு போய் கோகிலா கிட்ட கொடுப்போ. பணம் வெறும் பணம்.
இதே பணத்தை தானம்மா அன்னைக்கு நான் எடுத்தேன். அன்னைக்கே இதை கொண்டு போய் கொடுக்க சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமாமா? ஏய் என்னடா நீ இன்னும் எத்தனை தடவை அதையும் உட்கார்ந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்க போற? இத பாரு வெற்றி, நான் தான் உன்கிட்ட சொல்லிட்டேன்ல, நான் ஏதோ சாதாரணமா உன்கிட்ட சொன்னதுடா. சரி, அன்னைக்கு நான் யோசிக்காம தான் பண்ணிட்டேன், தப்பு ஏன் மேலதான். ஆனா அன்னையில இருந்து நீ என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசுறதே இல்லையே, அதையும் நான் பார்த்துட்டு தான்டா இருக்கேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உங்ககிட்ட கோவப்பட்டு நான் என்ன பண்ண போறேன்? சரி, அப்ப இந்த பணத்தை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வாப்போம். வேண்டாம்மா, இந்த பணம் எனக்கு வேண்டாம். யமுனாவோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆனதுக்கு நானும் ஒரு காரணம் தான். இந்த பிரச்சனைய நான் பார்த்துக்கிறேன். அப்ப நீ ரங்கநாயகி அத்தைய மூணாவது மனுஷியா தான் பாக்குறியா வெற்றி? அன்னைக்கு வெற்றிக்கு இந்த பணத்தை தரக்கூடாதுன்னு சொன்னியே பூஜா, அப்போ நீ ரங்கநாயகி அத்தைய மூணாவது மனுஷியா தான் பாத்தியா?